மீனாவும் முத்துவும் மனோஜுடைய ரூமில் தங்குறது மனோஜுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மனோஜ் இதனால் பயங்கர கோவத்தில் தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் விஜயா இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதான் அப்பா அந்த ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வெளியவே தங்க வச்சுட்டாரேன்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் சொல்ல, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், இந்த முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் மனோஜும், அம்மா அப்படி ஒன்று நடக்குமா என்ன, இதை நாம தான் சொல்லிகிட்டே இருக்கோம், ஆனால் அப்படி ஒன்று நடக்கிற மாதிரியே தெரியலையம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, நடக்குண்டா, இந்த தடவை நான் நடக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா மனோஜ்னு ஒரு புது திட்டத்தை இங்கே செயல்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கோம். நேரத்தில் தான் இங்கே அடுத்த நாள் முத்துவோ மீனாவோ வெளியே போயிட்டு வந்த அதே சமயத்தில் விஜயா வந்துட்டு பயங்கர சத்தத்தோட இங்கே வெளியே வராங்க. ஏங்க என்ன ஆச்சுன்னு பாருங்கங்க அப்படின்னு சொல்ல, என்னாச்சு இப்போ எதுக்கு நடுகால நின்று இவ்வளோ சத்தம் வச்சிட்டு இருக்கேன்னு அண்ணாமலை கேட்குறாங்க. அதுக்கு விஜயாவும், இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எடுக்கிற முடிவை சரியாக எடுப்பீங்க, இப்போ தப்பான முடிவை எடுத்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல, யார் என்ன முடிவெடுத்தா, நான் என்ன தப்பான முடிவெடுத்தேன் அப்படின்னு அண்ணாமலை கேட்க. அதுக்கு விஜயாவும், இதோ நிற்கிதே இந்த மீனாவையும் முத்துவையும் இந்த ரூமில் தாங்க வச்சிங்கல்ல, இதுங்க ரெண்டு என்ன பண்ணியிருக்குங்க பார்த்தீங்களா, நம்ம யார்கிட்டையும் பணம் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக மனோஜுடைய பீரோவில் இருந்த மனோஜுடைய நகையை எடுத்து விற்றுதுங்களோ இல்லை அடகு வச்சுதுங்களோ தெரியல, ஆனால் அந்த செல்வத்துடைய கடனை அடைக்கிறதுக்காக பணத்தை ரெடி பண்ணியிருக்குதுங்க அப்படின்னு சொல்ல, அப்பா என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னு இங்கே முத்து சொல்ல, முத்துவும் மீனாவும் அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போகிறதில்லைன்றதும் தெரியும், ஆனாலும் எதுக்காக இந்த கூத்து அப்படின்னு அங்கே அண்ணாமலை சொல்லும்போது, அப்பா அம்மா உண்மைதாப்பா சொல்கிறாங்க, என் ரூமில் இந்த நகையை இதோ இந்த மீனா எடுத்ததுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது கோல்மால் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், அதுவும் அவங்க ஃப்ரெண்டுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அந்த செல்வத்துக்காக இவன் என்ன வேணாலும் செய்வாள், செல்வத்துக்கான அந்த 5 லட்சம் ரூபாயை கொடுக்கணும்னு இதோ என் பீரோவில் இந்த நகையை இவங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க, நீங்களே பாருங்கன்னு ஒரு வீடியோவை கொடுக்குறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததுமே அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியலை, இது ரெண்டும் இவங்க நகையை எடுத்த மாதிரி இல்லைன்னு சொல்லும்போது அந்த வீடியோவை முத்துவும் மீனாவுமே வாங்கி பார்க்குறாங்க. அப்பா இது நாங்கள் நகையை எடுக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, என்னடா கையும் களவுமா பிடிப்பட்ட பிறகு எப்படி அவங்களால இப்படி நடிக்க முடியுது, இதுக்கப்புறமா இதுங்க ரெண்டும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இப்போவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு இங்கே மீனாவையும் முத்துவையும் பயங்கரமாக திட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்க பேக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வெளியே தூக்கி வீசவும் செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை, விஜயா கொஞ்சம் நிதானமாக இரு, இதில் ஏதோ தவறு இருக்குது, முத்துவும் மீனாவும் இப்படி நகை காசப்படுறவங்க கிடையாது, ஏற்கனவே நீயும் இங்கே மனோஜும் சேர்ந்து தான் மீனோடைய நகையை மீனாவுக்கே தெரியாமல் எடுத்து அதை விற்கவும் செஞ்சீங்க, கடைசியில் அது போல் கவரிங் நகையை கொண்டு வந்து வைக்கவும் செஞ்சீங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் தானே, இது எல்லாத்தையும் பண்ணது நீ தான், அப்படி இருக்கும்போது மீனா இதெல்லாம் செய்கிறதுக்கூடிய ஆளே கிடையாதுன்னு இங்கே விஜயாவை பார்த்து அண்ணாமலை சொல்கிறாங்க. அண்ணாமலை சொன்னதை கேட்டதுமே விஜயாவும், அப்போ நீங்கள் என்ன நம்பலையா, வீடியோவே உங்கள் கையில் காட்டும் போது கூட நீங்கள் இதை நம்ப மாட்டேன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்ல, மீனா நீ சொல்லுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா அந்த பீரோவில் நாங்கள் திறந்தோம் தான், அதை நாங்கள் பார்த்தோம் தான் அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களே ரெண்டு உண்மையை ஒத்துக்கிடுச்சு, ஏய் முதல்ல கிளம்புங்க, இந்த வீட்டில் உங்களுக்கெல்லாம் இடமே இல்லை, இப்போது நகையை திருடி உங்கள் ஃப்ரெண்டோட கடன் அடைக்கணும்னு நினைப்பேன், நாளைக்கு உன் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது வேணாலும் நீ செய்வ, என்ன வேணாலும் செய்வடி அப்படின்னு அங்கே விஜயா அந்த முத்து மீனாவையும் பார்த்து திட்டுறாங்க. பக்கத்தில் மனோஜும், ஆமாம் ஆமாம் முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்கன்னு முத்துவோடைய கழுத்தை வேகமாக பிடிக்க வராங்க மனோஜும். முத்து அந்த நேரத்தில் மனோஜுடைய கையை பிடிச்சி தட்டி விட்டு, நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம், ஆனால் நிரந்தரமாக உனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது, என்னடா முத்து சொல்கிறேன் அப்படின்னு அங்கே நிற்கிற அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா அங்கே எங்களுக்கே தெரியாமல் அந்த ரூமில் கேமரா வச்சு வீடியோ ஆன் பண்ணி இவ்வளோ கீழ்த்தனமான வேலையை பார்த்துருக்கானா, அப்போது நாங்களும் அதே மாதிரியான வேலையை பார்த்து இவன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் எங்களால் பண்ண வைக்கவும் முடியும்னு முத்து சொல்கிறாங்க. இது நாள் வரைக்கும் இவன் வாழ்க்கைக்காக இறக்கப்பட்டது போதும், இவனுடைய வாழ்க்கைக்காக எங்கள் வேலையை விட்டு நாங்கள் ஓடி ஓடி அலைஞ்சதும் போதும், இனிமேல் இவன் வாழ்க்கையை இவனே காப்பாற்றிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுக்கிறாங்க. இதை தான்ப்பா நாங்கள் பீரோலேருந்து எடுத்தோம், ஆனால் இவன் நாங்கள் பீரோலேருந்து எடுத்த அந்த டைரியை மாற்றிட்டு அதுக்கு பதிலாக நாங்கள் அவனுடைய நகையை எடுத்த மாதிரி இவன் எடிட் பண்ணி வச்சுருக்கான்.
இதை தாப்பா இவன் சரியாக பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பார்த்த வேலையிலேயே இந்த வேலை நல்லா தாண்டா இருக்கு அப்படின்னு மனோஜை வந்துட்டு முத்து பாராட்டுற மாதிரி திட்டுறது மட்டும் இல்லாமல் டைரியா என்ன டைரின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. அப்பா எங்களை மன்னிச்சிடுங்க, இந்த விஷயத்தில் இனி நாங்கள் எந்த முடிவையும் எடுக்க தயாராகல. அந்த ரோஹிணி கைப்பட எழுதின டைரி என் வாழ்க்கையில் என்னுடைய கஷ்டத்தை நான் வெளியே சொல்ல முடியலைனாலும் இந்த டைரியில் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்த இந்த டைரி தான் இது அப்படின்னு அங்கே மீனாவும் அதை எடுத்து காட்டுறாங்க. இந்த விஷயம் மனோஜுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவளே அவங்க கைப்பட இதில் எழுதியும் வச்சுருக்காங்க. இந்த பார்லர் அம்மா பண்ண உருப்படியான விஷயம் இது தான், ஆனால் இதை உன் கைக்கு நான் கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. டேய் இந்த டைரியை கொடுறான் அப்படின்னு சொல்ல, அப்போ 2 பேரும் ஒத்துக்கோங்க அப்படின்னு முத்து வந்துட்டு மிரட்டுறாங்க. அதை உடனே விஜயாவும் ஆமாங்க நானும் மனோஜும் அப்படின்னு சொல்லும்போது விஜயாவுக்கு கணத்தில் பலான்னு ஒரு விழவும் செய்து பக்கத்தில் இங்கே நின்றுட்டுருக்க மனோஜும் அப்பா அது என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்ல, டே முத்து அந்த டைரியை கொடுறான் அப்படின்னு சொல்ல, அந்த டைரி உன் கைக்கு கிடைக்காதுரா, ஏன்னா நீ இவ்வளோ கீழ்த்தரமான வேலை பார்க்கும்போது நீ இனிமேல் அலைஞ்சு தான் டிவோர்ஸ் வாங்க முடியும். அந்த கேடி பார்லர் அம்மாவும் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விடாமல் உன்னை அலைய விட்டுட்டே இருக்க போகுது. உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக அலைச்சல் மட்டும்தான் மெஞ்ச போகுது. இனி என்கிட்ட வந்து நிற்காத. என்னையும் மீனாவே அசிங்கப்படுத்துனீங்கல்ல, அதுக்கான தண்டனையும் நீங்களே அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் இங்கேருந்து கிளம்பி உள்ளே போகிறாங்க. டே என் டைரியை கொடுறான், அந்த டைரியை கொடுறான்னு எங்கள் மனோஜ் கெஞ்சுறாங்க, என் விஜயாவும் கெஞ்சுறாங்க. வெளியே வந்த முத்துவும் மீனாவும் அந்த டைரி நீ உங்கள் கைக்கு கிடைக்காது, என்னையும் என் புருஷனையும் திருட்டுப்பட்டம் கட்டி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்ச உங்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் இருக்க ஒரு நோட் எடுத்து எரிக்கவும் செய்கிறாங்க மீனாவும் முத்துவும். அதை பார்த்து விஜயாவும் மனோஜும் துடிச்சு போக அண்ணாமலை அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஏண்டா இப்படி பண்ணனு விஜயா வந்து கண் கலங்கி நிற்கவும் செய்கிறாங்க. அதுக்கு முத்துவும் வந்துட்டு பெத்த மகனா நீங்கள் என்றைக்குமே நினச்சதில்ல, இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் பல விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. ஆனால் இவனுக்கு நல்லது பண்ணுறதுக்காக நானும் மீனாவும் அலைஞ்சிட்டே தான் இருக்கோம், எப்பயுமே அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அந்த ஒரு உணர்ச்சி கூட உங்கள் யாருக்கும் இல்லைன்னா பின்ன எதுக்காக நாங்கள் உங்களுக்காக யோசிக்கணும்? அதுக்காக தானே எங்கள் முத்துவும் மீனாவும் சொல்ல இங்கே விஜயாவும் மனோஜும் அழுதப்படி நிற்கிறாங்க. அப்போது இங்கே அண்ணாமலையும் பக்கத்தில் வர உண்மையிலேயே அப்படின்னு சொல்லும்போது அப்பா அப்படி ஒரு டைரியே இல்லைப்பா, இவ்வளோ கீழ்த்தனமான வேலையை ரூமில் வச்சு கேமரா வச்சு வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்தணும்னு நினச்சால, அதனால தான்ப்பா நாங்கள் உள்ளேருந்து ஒன்று எடுக்க தான்ப்பா செஞ்சோம். ஆனால் அது டைரி கிடையாதுப்பா, டைரி மாதிரி இந்த ஒரு நோட்டு தான், மற்றபடி அதில் எந்த டீட்டெயில்ஸும் இல்லைப்பா, இவன் இப்படியே அழுதுகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க. அப்படி உனக்கு கிடைச்சிருந்தா முதல்ல நான் உன் வாழ்க்கையை காப்பாற்ற தான் நினச்சிருந்துருப்பேன், இப்படி பழி வாங்கணும்னு நினச்சிருக்க மாட்டேன். இவனுக்கு வேற எப்படிப்பா அவன் செஞ்ச தப்பை உணர்த்துறது, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. முத்து மீனாவும் பண்ணதான் சரி அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை அவங்க பக்கம் நிற்கவும் செய்கிறாங்க. மொத்தத்தில் விஜயாவும் இங்கே மனோஜும் ஏமாந்து இங்கே ரொம்ப கண் கலங்கி இங்கே அவங்கக்கிட்டே மன்னிப்பு கேட்டு அழுகிற நிலைமைக்கு கொண்டு வந்து விடவும் செஞ்சுருக்காங்க.